கடை வந்து பார்த்தீங்கன்னா பறக்க விளக்கு ஜங்ஷனில் இருக்குது. சுமார் வந்து 1973 நடத்திட்டு இருக்காங்க. கடை ஆரம்பித்து கரெக்டாக 1 இயர் ஆகுது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம், வெஜ் ஐட்டத்தில் தக்காளி சாதம் இருக்குது, தயிர் சாதம் இருக்குது, பெப்பர் சிக்கன் 65 இருக்குது, பிரியாணி இருக்குது. பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பிரியாணி இருக்குது, ஃபுல் பிரியாணி இருக்குது, மினி பக்கெட் இருக்குது, ஜம்போ பக்கெட் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டத்தில் வந்து ரோஸ் மில்க் இருக்குது, இன்னைக்கு மலாய் மில்க் நெக்ஸ்ட் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து 1000 rupees காம்போவில் பார்த்தீங்கன்னா ஒரு இதான் 1000 rupees காம்போ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி வந்துடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரோஸ் மில்க் வந்துடும், 3 பொரிப்பு பீஸ் வந்துடும், பெரிய பொரிப்பு பீஸு, ஒரு 300 கிராம் சிக்கன் பக்கோடா வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் அல்வா வந்துடும், அதுக்கேற்ற பிரிஞ்சாயில், ரைத்தா எல்லாமே செட்டாக வந்துடும். அதே மாதிரி 2000 காம்போ. அதில் வந்து அப்படியே டபுள் ஆகும். 6 இது வந்துடும், ரோஸ் மில்க் வந்துடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பொரிப்பு பீஸ் வந்துடும், ஒரு 600 கிராம் பக்கோடா வந்துடும். அப்புறம் வந்து ஒரு 1/4 கிலோ பிரெட் அல்வா வந்துடும். மீதி பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செப்பரேட்டாக பிரிஞ்சாயில், ரைத்தா எல்லாமே செட்டாக வந்துடும். ஆக்சுவலி இந்த டொமேட்டோ ரைஸு, கேட் ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு 10:30க்கு நம்ம ஹோம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வைப்போம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clockலாம் எல்லாமே காலியாகிடும். ஏன்னா நம்மள்ட்ட வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த தயிர் சாதம், தக்காளி சாதம் இதெல்லாம் ஓடிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11:30க்கு பிரியாணி எடுத்துகிட்டு வருவோம். 12 o'clock, 12:30, 1 o'clockலாம் பிரியாணி முடிஞ்சிடும். ஏன்னா நாங்கள் அன்னன்னைக்குள்ளதுக்கு என்ன தேவையோ அதுதான் எடுத்துகிட்டு வருவோம், எக்ஸ்ட்ராலாம் எடுத்துகிட்டு வர மாட்டோம். இன்னைக்கு ஓடுதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து எக்ஸ்ட்ரா போட்டுலாம் எடுத்துருவோம். இன்னைக்கு 5 கிலோ பிரியாணி போடுறோம், 5 கிலோ பிரியாணி, அடுத்த நாள் 10 கிலோ பிரியாணி போட்டால் 10 கிலோ பிரியாணி, அந்த மாதிரி தான் போட்டுது. சண்டே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவோம், ஒரு 15 கிலோ பிரியாணி போடுறோம், அந்த மாதிரி போட்டு அன்னைக்குள்ளே ஆகிறதுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த பெப்பர் சிக்கன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்கவே இருக்காது, வந்தோடனே போயிடும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. 11:30, 12 o'clock, 1 o'clockலாம் முடியும். நெக்ஸ்ட் வேறு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஆர்டர்லாம் உண்டு, ஆர்டர்லாம் பண்ணி கொடுக்குறோம் எல்லா ஆர்டருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் 60 பேருக்குன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணி நாங்களே கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம். அப்புறம் வந்து வெஜ்ஜு சாப்பாடு இதெல்லாம் பண்ணுறாங்க. வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன காம்போ வேணுமோ, என்ன செப்பரேட்டாக அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா எல்லாமே பண்ணி நாங்களே கொண்டு வந்து வீட்டுக்கு டெலிவரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடை ஆரம்பிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு 1000 ரூபாயிலையும் ஆரம்பிக்கலாம், 10,000 ஆரம்பிக்கலாம், 1 lakhலையும் ஆரம்பிக்கலாம், 2 lakhலையும் ஆரம்பிக்கலாம். நம்ம கடையோட ரேஞ்சை பொறுத்து தான். இப்போ நான் 10 கடை இருக்குன்னா 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 lakhs செலவு பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி திங்ஸு, ஒரு ஃப்ரிட்ஜோ, அப்புறம் ஒரு டேபிள், ஒரு இது அடுப்பு, ஸ்டீமு, பாய்லரு இதெல்லாம் வாங்கி போகிறோம்னா கண்டிப்பாக 1.5 lakhs ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி வியாபாரம் நடக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 10K போட்டோம்னா அந்த 10K சேர்த்த வியாபாரம் அந்த கடையில் ஷாப்பில் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கர்ஸ் இருக்கணும். ஒர்க்கர்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் நம்மளோட நெக்ஸ்ட்டு லெவல் நம்ம படி ஏற மாதிரி. ஏன்னா நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன ஒரு ஹெல்ப் பண்ணுறோமோ அவங்க கரெக்டான ஒரு மைண்டுக்கு அவங்கள கொண்டு வரணும். ஏன்னா எடுத்த உடனே எல்லா ஒர்க்கர்ஸும் வந்து கடையில் செட் ஆக மாட்டாங்க. அவங்கள கரெக்டான நம்ம லெவலில் வச்சோன்னா அவங்களும் நம்மளுக்கு கரெக்டாக என்ன பெனிஃபிட்டோ அந்த இதை கொடுக்குறாங்க. கன்னியாகுமரி பற்றி சொல்லப்போனா சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஏன்னா பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது, நம்ம பார்க்காத இடங்களும் நிறைய இருக்குது. இப்போ குறிப்பிட்ட இடமா எல்லாம் சொல்லுவாங்க கன்னியாகுமரியில் என்ன இருக்குது, திருவள்ளுவர் சிலை இருக்குது, பீச் இருக்குது, அதை விட்டா வேற என்ன இருக்குது, சன்ரைசஸ் இருக்குது, அதை பார்க்குறோம், அது வரப்போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படிலாம் கிடையவே கிடையாது. கன்னியாகுமரியில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் பத்தாது, 1 மாதம் வேணும். 1 மாதம் இருந்தாலுமே அதை பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் பார்த்து முடிக்க முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டில் குளம் இருக்குது, அப்புறம் வந்து திருப்புறப்பு இருக்குது, வட்டக்கோட்டை இருக்குது, பப்பனாவரம் கோட்டை இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது, இடம் பார்க்க வேண்டிய இடம் இருக்குது. பள்ளி ஃபால்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்ல வேண்டிய இடம் நிறைய இருக்குது, வார்த்தைகள் பத்தாது. அது மாதிரி பீச், ஒரு பீச் 2 பீச்னால
வார்த்தைகள் சொல்ல போனா நிறைய பீச் இருக்கு. எந்த பீச்சை போய் பார்க்கணும்னு நம்மளுக்கே தெரியாது. ஒவ்வொரு நாளைக்கு போனா கூட ஒரு மாசம் பத்தாது. அந்த மாதிரி தான் நம்ம கன்னியாகுமரி. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோட்டார்ல இருந்து நம்ம பறக்கை போற வழியில பறக்கை விளக்குன்னுவாங்க. பறக்கை விளக்கு கேப் ரோடு கோட்டார் 6 நாகர்கோவில் 629002